ஹாய். சிந்தனை, சிந்தித்தல், அகம், புறம், இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டாலே மொத்தமாக ஆன்மீகத்துக்கே இது ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம். சிந்தனை, சிந்தித்தல், அகம், புறம். முதல்ல சிந்தனை, சிந்தித்தல் பார்க்கலாம். இந்த சிந்தனை, சிந்தித்தல் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சிந்தனை என்பது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. சிந்தனை என்ன வேணால் வரலாம், எந்த மாதிரி எவ்வளோ மோசமான சிந்தனை கூட வரலாம். அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. எப்போ வந்த சிந்தனை நம்ம சிந்திக்கிறதுக்கு தொடங்குவோமோ அப்போ நம்ம ஒப்பீனியன் அதுக்கு கொடுக்குறோமோ அப்போ அது சிந்தித்தல் ஆகும். அப்படின்னா திங்கிங் ஆகும். இங்கிலீஷில் சொல்லலாம்னா தாட் அண்ட் திங்கிங். தாட்டு வரத்தில் நம்மளுக்கு எந்த விதமான நம்ம பர்மிஷன் தேவையில்லை. அது என்ன வேணால் வரலாம். ஆனால் திங்கிங் நம்ம கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் நடக்காது, நம்ம ஒப்பீனியன் இல்லாமல் நடக்காது. அதனால் தாட்டு என்ன வந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டா தான் கஷ்டம். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா அந்த தாட்டு வந்த வழி போயிடும். அந்த சிந்தனை அது வந்த வழி அது தேடிக்கும். எப்போ நம்ம நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்குறோமோ அப்போலேருந்து திங்கிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த திங்கிங் என்ன பண்ணுன்னா மெதுவாக நம்மளை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு அது எங்கே வேணால் எவ்வளோ தூரம் வேணாலும் கூட்டிகிட்டு போகும். அதனால் தாட்டு நம்ம இந்த தாட் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கே இல்லை. தாட்டு எது வேணால் வரட்டும், எவ்வளோ மோசமான தாட்டுனா கூட வரட்டும், அதை பற்றி நம்ம யோசனை தேவையே இல்லை. ஆனால் அந்த வந்த தாட்டுக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்குமா இல்லையா, நம்ம ஏதாவது செயல்பாடு செய்யலாமா இந்த தாட்டு வச்சுட்டு அப்படின்னு நம்ம ஒரு விட்னஸாக பார்க்கணும். தாட்டை எப்போ விட்னஸாக பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கும் தாட்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி வரும், அப்படின்னா கேப் வரும். அந்த கேப்பு வரதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும் உங்களை பாதிக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா வந்த தாட்டு நீங்கள் பொறுப்பு ஏற்கக்கூடாது. நீங்கள் எப்போ நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்களோ அப்போ அது உங்களை தாட்டு மாறிடும். அப்போ திங்கிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் கூட்டிகிட்டு போகும். அதனால் முதல்ல தாட் அண்ட் திங்கிங் தாட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். திங்கிங் நம்மக்கிட்டே இருக்கிற விஷயம். அது தாட்டு என்ன தாட் வந்தாலும் நம்ம பயப்பட வேணாம், ஒன்றும் பொறுப்பு எடுத்துக்க வேணாம். அது நம்மளாக கொண்டு வரல, தானாக வருது. அது அதனால் தானாக வருது, தானாக விட்டால் போயிடும். நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அந்த தாட்டு விஷயத்தில். ஆனால் சிந்தனை மட்டும் அப்படி கிடையாது. திங்கிங் நம்ம கையில் தான் திங்கிங் இருக்குது. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் தாட்டு முன்னாடி போக முடியாது. அதனால் இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அகம்புறம். அகம்ன்றது நம்மளோட உள் விஷயம்னா சிம்பிளாக சொல்லணும், நேச்சர். அது இயற்கைன்னு சொல்லலாம். புறம் நம்ம வெளியில் என்ன செய்கிறோமோ அது புறம். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோன்னா புறத்தில் நடக்கிற விஷயத்துலலாம் அகத்தில் கொண்டு வரோம். அகத்தில் கொண்டு போராடுறோம். அப்போ அகத்தில் கொண்டு போராடுறப்போ நம்ம உடம்பு கெட்டு போயிடும். அதனால் புறத்தில் நடக்கிற விஷயத்துக்கு புறத்தில் தான் நம்ம தீர்வு பார்க்கணும், அகத்தில் கொண்டு வரக்கூடாது. அகத்தை சீராக வச்சுக்கிட்டு அகத்தை கிளியராக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை தவிர நம்ம வெளியில் நடக்கிற விஷயத்தை உள்ளே கொண்டு போராடினா அது மோசமான நிலைக்கு பாதிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா கண்ணாடி, ஒரு டஸ்ட் இருக்கிற கண்ணாடியை துடைக்காமல் போய் நம்ம முன்னாடி நின்று நம்ம கிளியராக தெரியலன்ட்டு கண்ணாடி கூட போராடின மாதிரி இருக்கும். கண்ணாடி துடைச்சா நம்ம கிளியராக தெரியும். அதான் அகத்தை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும். புறத்தில் என்ன வேணால் போராடலாம், கோவம் வரலாம், பயம் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அகத்தில் மட்டும் நம்ம பிரசாந்தமாக இருக்கிறது பழகிக்கணும். இந்த மாதிரி அகத்தில் இப்போ பிரசாந்தமாக இருந்தோன்னா புறத்தில் நம்ம என்ன வேணால் செய்யலாம். இது அகம்புறம். இந்த ரெண்டு விஷயம் தெரியாமல் நம்ம ஆன்மீகத்தில் போகவே முடியாது. ஏன்னா இது ரெண்டு தான் என்ட்ரி. தாட் அண்ட் திங்கிங், அகம்புறம். இது ரெண்டுக்கும் பேசிக் நாலேஜ் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.